யாரோ செல்ஃபி எடுத்திருக்காங்க பட் சிஎம் எடுத்த ஒரு செல்ஃபி தான் ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு. த மாடர்ன் தியேட்டர்ஸ் லிமிடெட் கப்பலில் போய் திரைப்படத்தை முழுமையாக தெரிந்து கொண்டவர் தான் டி சண்முக சுந்தரம். படப்பிடிப்பு கருவிகள், அந்த கேமரா மாதிரி கருவிகளை லண்டன்லேருந்து அந்த காலத்திலே இறக்குமதி பண்ணியிருக்காரு. 4 சிஎம் அண்ணாதுரை, கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா மேடம் எல்லாருமே அதில். என்டிஆர் விட்டீங்க? என்டிஆர் தெலுங்குல அவரும் இங்கே தான் உருவானவர் தான். வெளியிலேருந்து பார்ப்பதே ஒரு பெரிய அந்த ஆர்ச்சி இருக்குல்ல, இதே அந்த ஆர்ச்சி பக்கத்துல இருந்து படம் எடுப்பது அந்த காலத்தில் அதை பார்ப்பதே ஒரு பெரிய அதிசயம். கருணாநிதி அங்கே போய் மாடர்ன் தியேட்டர்ஸ் வாய்ப்பு கிடைக்குமான்னு அலைஞ்சிருக்காரு. கண்ணதாசன் மாசு சம்பளத்துக்கு வேலை பார்த்துருக்காரு. யாரு? கண்ணதாசன். பட்டுக்கோட்டையார் முதல் பாட்டு அங்கே தான் உருவாச்சு. முதல் கலர் படம் அவர் தான் கொடுக்குறாரு. அலிபாபாவும் 40 திருடர்களும். இந்த ஞாபகம் கலைஞருக்கு 2007 முதலமைச்சராக இருக்கும்போது அந்த வழியாக போகிறாரு. போகும்போது அந்த ஞாபகத்தில் ஏற்காடு போகிறாரு. சேரை போட்டு அங்கேயே உட்காந்துக்கிறாரு. அந்த ஆர்ச்சை பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துக்கிறாரு. ரவி வர்மா யாருன்னா ஏதோ பிராமினம் கேரளாவில் வந்தவர் அல்ல, சுத்தமான வன்னியர். நார்த் இந்தியன் வர்மான். அதான் முட்டாப்பையில் அப்படி தான். இங்கே கருணாநிதி சிலை வச்சுட்டிங்கன்னா போயிட்டு வர்றதில்ல விட என்னென்னா, ஒரு கலைஞர் பிறந்த நாள் ஒரு 500 கார் வந்துடும். ஒரு கவுன்சிலராக ஜெயிச்சிட்டா திமுகவில் ஒரு 100 சைக்கிளில் மாலை போட்டு அங்கேயே படுத்துக்குவான். இந்த பிரச்சனையை தூண்டி விட்டதே அண்ணாமலை தான். ரவிவர்மாவை தூண்டி விட்டு பேச வைக்கிறது. முதலமைச்சரை வர்மாவுடைய மகன் வர்மாவை வர சொல்கிறார். கூப்பிட்ட உடனே அவர் முடிவு பண்ணிட்டார். யார்? வர்மா. இதுக்கு தான் நம்ம இடத்த ஆட்டை போட்டுருவானுங்க, அந்த இடத்த எனக்கு கொடுத்துரு, நான் செலவு வைக்க போகிறேன். யார்? முதலமைச்சர் நிறைய கேட்குறாரு. அவன் இப்போ வீட்டில் புறப்படும் போதே மனைவி, மாமனார், மச்சான் படையோட வர்றாரு. வியாபாரி எப்பவுமே அரசியல்வாதியோட தெளிவார். நேரு மிரட்டினாரா சார்? மிரட்டுதான் செய்வாரு. கலெக்டர் மிரட்டுவாரு, நேரு மிரட்டுவாரு, வேலு மிரட்டுறாரு. மேகம் கலெக்டருக்கு என்ன சம்பந்தம்? அது 8.9 ஏக்கர் ட்ரைனேஜ், பட்டா, சிட்டா, குடிநீர், வடிகால் வாரியம் எல்லாம் யார் கண்ட்ரோல் வருது? கலெக்டர். எல்லாம் கட் பண்ணிட்டாரு. என்ன ஆகும்? அப்போ இதோட இன்னொரு விஷயம் நடந்திருக்குன்னா, ஒரு இடத்த வர்மா ஹவுசிங் போர்டு இடத்த 99 வருஷம் லீஸுக்கு ஒரு இடத்த வாங்கி வச்சிருந்துருக்காரு. அதை இரவோட இரவு ரத்து பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். வர்மா சென்னரி போய் உட்கார்ந்து போய் சேர்ந்த இடம் அண்ணாமலை. அதான் பொண்டாடி சொல்லுது, எங்க வீட்டை சுற்றி எவனாவது போட்டோ எடுத்துட்டு போறான். மிரட்டல் ஃபோன் வருது. ஸ்டாலினுடைய வீடு அந்த உரிமையாளர் மிரட்டி வாங்கப்பட்டது. இப்போ இருக்கிற வீடு மக்கள் தலைவனுக்கு செலவிச்சு கொண்டாடணும், தலைவனை தலையில் தூக்கிட்டு ஆடணும். அதுதான் ஒரு தலைவனுக்கான தகுதியே தவிர வச்சா உடைப்பேன் அப்படின்னு போல்டா யாருமே சொன்னதில்லை இது வரைக்கும். ஒரு சிலை வச்சா வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. வச்சா உடைப்பேன்னு சொன்ன தைரியமா சொல்லியிருக்கிறா. இதை எப்படி பார்க்குறீங்க? பெண்டிங்கில் இருக்கா, ப்ராசஸில் இருக்கா சார்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் மோகன்ராஜ். இது உங்களோட கோல்டன் சான்ஸ். உள்ளதை உள்ளபடி உரைக்கும் ஊடகம் அப்படின்னாலே உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய கெஸ்ட் தேவை நம்மக்கிட்ட. என்னோட ஃபேவரட் கெஸ்ட் தமிழா பாண்டியன் சார் இருக்கார். உள்ளதை நச்சுன்னு உள்ளபடி சொல்லிடுவார். யாராக இருந்தாலும் பயப்பட மாட்டார். வவுனியாலேயே எவ்வளோ பேரை பார்த்தவர். வணக்கம் சார். வணக்கம். ஒரே ஒரு செல்ஃபி மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு. யாரோ செல்ஃபி எடுத்திருக்காங்க பட் சிஎம் எடுத்த ஒரு செல்ஃபி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. த மாடர்ன் தியேட்டர்ஸ் லிமிடெட் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம், படப்பிடிப்பு நிறுவனம். அது மட்டும் இல்லை, சவுத் இந்தியாவிலேயே அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் உருவாக காரணம் யார் ஓனர், எத்தனை வருஷம் ஆகுது? அலிபாபா, 40 திருடர்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். முக்கியமான விஷயங்கள் மாடர்ன் தியேட்டர்ஸை பற்றி. 1930களில் திரைப்படத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அளவு கடந்த ஆர்வம் காரணமாக லண்டனில் கப்பலில் போய் திரைப்படத்தை முழுமையாக தெரிந்து கொண்டவர் தான் டி சண்முக சுந்தரம். தன்னுடைய கடைசி ஆசை வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்பட நகரம்தான் திரைப்படத்துறையினுடைய தலைவிதியை தீர்மானிக்கணும். எல்லா படமும் இங்கே தான் எடுக்கணும். சேலத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ்லாம். ஓகே. இதுக்காக படப்பிடிப்பு கருவிகள், அந்த கேமரா மாதிரி கருவிகளை லண்டன்லேருந்து அந்த காலத்திலே இறக்குமதி பண்ணியிருக்காரு. இதை இந்தியாவில் இப்போ மிகப்பெரும் நிறுவனங்கள் மும்பையில் செய்தது. அதுக்கு அடுத்தபடியாக சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தான். சென்னையில் அதிகமான படப்பிடிப்பு நிறுவனம் வந்தது. கோடம்பாக்கம், கோலிவுட்னே இருக்குது தமிழ் ஃபிலிம்ஸு. அது ஏன் சேலத்தில் ஆரம்பித்தார்? அந்த ஊருக்காரர். அது மட்டும் இல்லை, 4 சிஎம் அண்ணாதுரை, கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா மேடம் எல்லாருமே அதில். என்டிஆர் விட்டீங்க? என்டிஆர் தெலுங்குல. அவரும் இங்கே தான் உருவானவர் தான். அதாவது நீங்கள் ஏவிஎம் ஸ்டுடியோ எப்போ கட்டப்பட்டதுன்னா சுதந்திரத்துக்கு பின்பு
ஆமாம். நீங்கள் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் வந்து காரைக்குடியில் மளிகை கடை வச்சுருந்தார். சரி. மளிகை கடை வச்சுருக்கும்போது மளிகை சாமான் கேட்குறத விட இந்த இதை கேட்குறான், ரெக்கார்டு பிளேயரை. யோ இது எங்கே கடைக்கு செட்டியார் வாங்கிட்டு வாயா போய். ஏன்னா காரைக்குடி பூரா இல்லை நாட்டுக்கூட்ட செட்டியார்கள் எல்லாம் வந்து மலேசியா, பர்மா, சிங்கப்பூரில் குடியிருப்பவர்கள். அப்போது இன்றைக்கி இருக்கிற எம்ஏஎம் ராமசாமி செட்டியார், சிதம்பரம் செட்டியார், இப்படி எல்லா செட்டியார்கள் செட்டி நாட்டு அரசர்கள். செட்டியார்கள் கிடையாது, செட்டி நாட்டு அரசர்கள் தான். ஒரு வீடு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 100 ஏக்கராவில் இருக்கும். ஒரு தெரு 1000 ஜன்னல் உள்ள வீடெல்லாம் அங்கே இருக்குது. ஒரு தெரு முழுக்க இருக்கும். அப்போ இவங்க எல்லாமே மலேசியா கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் 40% தான் இடம். இந்த நாட்டுக்குட்டை செட்டி அரசர்களுக்கு 60% இடம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் சொல்லும்போது இதையும் சொல்லிடணும். நீங்கள் சுருக்கமாக சொல்கிறேன், 2ஆம் உலக யுத்தம் நடந்துகிட்ருக்கு. உலக யுத்தம் நடந்துட்டு இருக்கிற பொழுது பர்மா, மலேசியா, சிங்கப்பூர் இந்த 3 நாடுகளில் வட்டி தொழில நாட்டுக்கூட செட்டியார்கள் தான். வட்டி தொழில நாட்டுக்கூட செட்டியார்கள் தான். அப்போது பிரிட்டிஷ் அரசு இவர்களை உளவாளியாக பயன்படுத்துது. யாரை? நீங்கள் ஜப்பான் அரசை உளவு பார்ப்பதற்கு ஜப்பான் கவர்மெண்ட் எது வரைக்கும் வந்துட்டான்? மலேசியா, சிங்கப்பூர், பர்மா வரைக்கும் வந்துட்டான். இந்தோனேஷியாவுக்கு வந்துட்டான். அப்போது அந்தமான் வரைக்கும் வந்துட்டான். யார்? ஜப்பான் கவர்மெண்ட் டோஜோ. அப்போ இந்த ஜப்பான் அரசுகளோடு யார் சேர்ந்து? நேதாஜி சேர்ந்துக்கிட்டார். நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்தை அங்கே தான் கட்டுறாரு. அப்படி கட்டுற பொழுது முழுக்க இந்த இந்திய தேசிய இராணுவத்தை காட்டி கொடுத்தவர்கள் அந்த நாட்டுக்கூட செட்டியார்கள். அதனால் நிலம் முழுக்க வெள்ளைக்காரன் போய் மலேசியா, சிங்கப்பூர், பர்மா பிடிச்ச பிறகு இங்கே இப்போ இந்த பில்டிங்கில் சமயக்காரர் வந்திருப்பார் செட்டியார். ஐயா என்றதாயா அந்த பில்டிங்கு, நான் உங்களுக்கு உழவு பார்த்தேன், பிரிட்டிஷ்காரனுக்கு உழவு பார்த்ததுனால ஜப்பான்காரன் என்னை கொண்டு விட்டாயா, என் பொண்டாடி இவ்வளோ செத்து போச்சு, நான் பாதி உயிரை கடந்து பொழைச்சி வந்தேன்னா அங்கேயே பட்டா போட்டு அடித்து கொடுத்தான். இப்படித்தான் தேயிலை தோட்டங்கள் முழுக்க செட்டி நாட்டு அரசர்களுக்கு சொந்தமானது. இந்த செட்டி நாட்டு அரசர்கள் தான் செட்டி நாடுன்னே சொல்லுவாங்க. காரைக்குடி, தேவகோட்டை, காநாடு, காத்தான் எல்லாமே தனி கண்ட்ரி. தனி கண்ட்ரி. அப்போ இவங்களுக்கு சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள் பூரா செட்டியார்கள் தான். அப்போது நம்ம ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாரை போய் கேஷீட் வாங்கிட்டு வாயா, புது கேஷீட் வந்து என் வீட்டில் வந்து கொடுத்துரு. அப்போது எப்பவுமே 200 அதாவது இந்த ரெக்கார்டு பிளேயர் படத்தை பார்த்துருக்கீங்களா? இந்த கருப்பாக தட்டு பெருசாக இருக்கும், இந்த ஊசி ஒன்று இருக்கும், அதுதான் பாடு. ஆமாம். அப்போ இவர் மளிகை கடை வியாபாரத்தோட இதில் தான் அதிக லாபம் கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு? இந்த வியாபாரத்துக்காக சென்னை வந்து அந்த கேஷீட் பூரா வாங்கிட்டு போகிறாரு. இது நம்ம படமே எடுத்தால் என்ன அப்படின்னு முடிவு செஞ்சு தான் இந்த ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார், அது ஏவிஎம் கார்டன் வந்து ஒரு முஸ்லீம் லெதர் ஃபேக்ட்ரி வச்சுருந்தான். செகண்ட் வேர்ல்டு வார் வந்த பிறகு இது விட்டுட்டு அவன் பாகிஸ்தான் போகிறான். போகும்போது செட்டியாருக்கு இந்த இடத்த கொடுத்துட்டு போகிறான். அதுதான் ஏவிஎம் ஸ்டுடியோ. அதுதான் ஏவிஎம் ஸ்டுடியோ. அது ஒரு சிம்பிள். அதாவது எப்போ 1947க்கு பிறகு தான். அது 31லேயே 32, 33, 40 வரும்போது அங்கே மாடர்ன் ஸ்டுடியோ ஆரம்பிச்சாச்சு. ஏன் சேலத்தை தேர்ந்தெடுத்தார்? அந்த ஊருக்காரரா? அல்ல, அந்த ஊருக்காரரு. அந்த ஊர் முதலியார் அவர். அந்த ஊரில் அவருக்கு செல்வாக்கு, நிலம் இருக்குது, பணம் இருக்குது. அதனால் டி.எஸ். சுந்தரம். ஆமாம், டி. சண்முக சுந்தரம் ஆரம்பித்து நீங்கள் எல்லாருமே தேடிட்டு எங்கே போகிறாங்க? மாடர்ன் ஸ்டுடியோ தான். மாடர்ன் ஸ்டுடியோ தான். நீங்கள் ஒரு மூத்த வழக்கறிஞர் ஒருத்தர் சொன்னார், நான் படிக்கிற காலத்தில் எப்படியாவது அந்த ஸ்டுடியோக்குள்ள ஒரு நாள் போயிட மாட்டோமா? சரோஜாதேவி உட்காந்துருக்காங்க இந்த சென்னையில், பானுமதி உட்காந்துருக்கு. அப்போ பல பிரபலமான நடிகர், சினிமாவில் பார்க்குற நடிகர்கள் பூரா நீங்கள் அதுக்குள்ளே உலாத்திட்டு இருக்கு, உள்ளே விட மாட்டான். அப்போது வெளியிலேருந்து பார்ப்பதே ஒரு பெரிய அந்த ஆர்ச்சி இருக்குல்ல, இதே வந்து அந்த ஆர்ச்சி பக்கத்துலேருந்து படம் எடுப்பது அந்த காலத்தில் அதை பார்ப்பதே ஒரு பெரிய அதிசயம். எத்தனை ஏக்கர் சார் ஆர்ச்சி அது நிர்மாணிக்கும் போதே கட்டினாங்களா? ஆமாம். அந்த இடத்த தேர்ந்தெடுத்தது எதனால? எத்தனை ஏக்கர் சார்? இல்லை, அது ஏற்காடு போவதற்கு முன்பு. அதனால் இந்த சீதோசன நிலை குழுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆமாம். 8 ஏக்கரா 90 சென்ட். 8.9, அதாவது 9 ஏக்கராக்கு 10 சென்ட் இல்லை. 9 ஏக்கர் 10 சென்ட் இல்லை. இதில் நீங்கள் டப்பிங் தியேட்டரு, வயல்வெளி, பள்ளிவாசல், கோயில், எல்லா செட்டப் உள்ளே இருக்கு. செட்டு போட்டுட்டாங்க. இதுதான் அந்த காலத்துலேயே. அந்த காலம் இந்த மிஷின்லாம் அப்படியே வச்சிருக்காரு. அப்போது
கருணாநிதி அங்கே போய் மாடர்ன் தேட்டர்ஸ் வாய்ப்பு கிடைக்குமான்னு அலைஞ்சிருக்கார். கண்ணதாசன் மாசு சம்பளத்துக்கு வேலை பார்த்துருக்கார். யார்? கண்ணதாசன். பட்டுக்கோட்டையார் முதல் பாட்டு அங்கே தான் உருவாச்சு. இதெல்லாம் உருவான இடம் மாடர்ன் தேட்டர்ஸ். கலைஞர் அங்கே வேலை செஞ்சிருக்காரு. கலைஞர் மாசு சம்பளத்துக்கு வேலை செஞ்சுருக்கார். அப்போ இதெல்லாம் தான் நீங்கள் சரோஜா தேவி, பத்மினி, பானுமதி, மனோரமா, இப்படி பல பேர் உருவான இடமே மாடர்ன் தேட்டர்ஸ் தான். மாடர்ன் அதுக்கு பின்னாடி தான் சென்னைக்கு திரைப்பட நகரமாக வருது. எது? நீங்கள் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவை வாகினி எல்லாமே வாகினி வந்து வெங்காய வியாபாரம் பண்ணுற வாகினி இங்கே வருவார். அப்போது அதுக்கு முந்தி சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு தான் இங்கே ஸ்டுடியோ உருவாகுது. ஓகே, பிரசாத் ஸ்டுடியோ எல்லாமே. அதுக்கு முந்தி அவர் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். முதல் கலர் படம் அவர் தான் கொடுக்குறாரு. அலிபாபாவும் 40 திருடர்களும். அந்த கம்பெனி என்னென்ன படம்லாம் எடுத்தது சார்? சத்யவான் சாவித்திரி, இந்த பழைய படங்கள் பூரா, நல்லதங்கால், 50 வரைக்கும் வந்த படங்கள் பூரா உருவான இடமே மாடர்ன் தியேட்டர்ஸ். பராசக்தி, சொல்லிட்டே போகலாம். படம். ஆமாம். அப்போது இந்த ஞாபகம் கலைஞருக்கு 2007 முதலமைச்சராக இருக்கும்போது அந்த வழியாக போகிறார். போகும்போது அந்த ஞாபகத்தில் ஏற்காடு போகிறாரு. சேரை போட்டு அங்கேயே உட்காந்துக்கிறார். அந்த ஆர்ச்சை பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துக்கிறார். ஆனால் டிஎஸ் சுந்தரம் மரணம் அடைந்துட்டார். அவர் பையன் படம் எடுக்கிறாரு, அது லாஸ் ஆகி போச்சு. அதனால் அதை தன்னுடைய மகளுக்கு சீதனமாக கொடுத்துட்றாரு. யார்? சுந்தரம். ஓகே. ஆமாம். கொடுத்ததை அந்தம்மா தியேட்டர் நடத்த முடியும். 2 பசங்க ஒரு பொண்ணு. ஓகே. மகளுக்கு சீதனமாக கொடுக்குறாரு. அப்போ அந்த அம்மா யாருக்கு விற்கிதுன்னா வருமாவுக்கு விற்கிது. ஆமாம். வருமா யாருன்னா? ஆமாம், ரவி வர்மா யாருன்னா ஏதோ பிராமினோ இல்லை அதாவது கேரளாவிலும் வந்தவரும் அல்ல, சுத்தமான வன்னியர். வன்னியர் நார்த் இந்தியன் வர்மான். அதான் முட்டாப்பையில் அப்படி தான். அதாவது யானை தும்பிக்கையை தொட்டு பார்த்து இதான யானை, அதே தான். அவரு சுத்தமான வன்னியர். பழைய காங்கிரஸ்காரர். என் பேர் அப்படி வந்தது பேர்னா அவங்க தாத்தா ரவிவர்மாவின் ஓவியத்தின் மீது தீராத காதல் கொண்டவர். அதனால மகனுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? ரவிவர்மான்னு வைக்கிறாரு. நீங்க பிரபாரனுடைய பையன் பேரு சார்லஸ் ஆண்டனி. ஆமாம், அந்தோனி, சார்லஸ் அந்தோனி. அப்போ அத்வானி கேட்டாராம், பிரபாரன் கிறிஸ்டின் பிறப்பான்னு கேட்டாராம். அப்போது கிறிஸ்டின் பிறப்பு இல்லை, அவர் இந்து மீனவர். தன்னுடைய சக நண்பன் செத்து போயிட்டான். அவனுடைய ஞாபகார்த்தம் என்ன பேர் வச்சிருக்காரு? சார்லஸ் ஆண்டனி. ரொம்ப பேர் பிடிச்சவங்கள தன்னோட ஸ்டாலின் நேமே. நீங்க ரஷ்யா ஸ்டாலின் பேர்ல கருணாநிதி வைக்கிறாரு. அப்போ இதுதான். அப்போது இந்த டான் பாஸ்கோ ஸ்கூலில் சேர்த்தும் போது இந்த ஸ்டாலின் பேர் எடுக்க சொன்னாங்களாம். யார்கிட்ட? ஏன்னா அவன் ஸ்டாலின் வந்து அப்போ வந்து பெரிய சர்வாதிகாரி, கம்யூனிஸ்ட் சர்வாதிகாரி. அவங்க சொன்னாராம் பேரை மாற்ற மாட்டேன், ஸ்கூலே மாற்றிட்டாரு. 2 பேரும் அவங்க பையனையும் பொண்ணையும் ஒரே ஸ்கூலில் போட்டாங்க. அப்போ இதுதான் வரலாறு. அப்போ ரவி வர்மா என்பவர் சுத்தமான வன்னியர், காங்கிரஸ்காரர். அவர் கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. கூட்டிகிட்டு வர சொல்லி நீங்கள் அங்கேயே வீரபாண்டி ஆறுமுகம், நீங்கள் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி, ரவி வர்மா 3 பேர் அங்கே உட்காந்து அவர் வீட்டிலேருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துடுது. காபி சாப்பிட்றாரு. காபி சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் அந்த வாசலில் சேரை போட்டு உட்காந்துருக்காரு முதலமைச்சராக இருக்கும்போது. அவர் சொன்னாரா, எனக்கு பழைய ஞாபகம் பூரா வந்துடுச்சு, தயவுசெய்து எனக்கு ஒரு வாக்கு கொடு, இந்த ஆர்ச்சை எதை வேணாலும் வித்துரு, கட்டடத்தை பூரா வித்துரு, இடத்த வித்துரு, சைட் போட்டு, இந்த ஆர்ச்சை மட்டும் இடிச்சிடாது, ஆர்ச்சை மட்டும் என்னுடைய நினைவாக அப்படியே இருக்கட்டும். இதுதான் கருணாநிதி வர்மா கிட்ட வாங்கிய கோரிக்கை. இது 2007. அந்த இடம்லாம் பிளாட் போட்டு வித்துட்டாரு. இப்போ அந்த வளைவு மட்டும் இருக்கு. வளைவை ஒட்டி 1493 ஸ்கொயர் ஃபீட் இடம். 1400 இல்லை 1493 ஸ்கொயர் ஃபீட் தான். அதுதான் இப்போ அவர்கிட்ட இருக்கு. சரி, மீதி எல்லாம் வித்துவிட்டாரு. இப்போ சிலை வைக்கிறதுனா ரோட்ல தானே வைக்க போறாங்க. நேச்சுரலி அந்த இடத்துக்கும் அதுக்கும் அந்த இடத்துல வைக்கணுன்றாங்க. இல்லை, இப்போ அந்த ஆர்ச்சுக்கு முன்னாடி வைக்கணுங்கிறாங்க. ஆர்ச்சுக்கு முன்னாடி வச்சா அது என்ன பிரச்சனை கேட்டால், அது வந்து ஒரு ரெசிடென்சியல் காம்ப்ளெக்ஸ். ஆமாம், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸு. நீங்கள் அதில் ஏறக்குறைய 8-9 ஏக்கராவில் பல நிறுவனங்கள் இருக்குது, பல பேர் குடியிருக்கான். ஆமாம். அப்போது இங்கே கருணாநிதி சிலை வச்சுட்டிங்கன்னா போயிட்டு வரதில்லை விட என்னென்னா, ஒரு கலைஞர் பிறந்த நாள்,
ஒரு 500 கார் வந்துடும். அதுதான் 500 டிஸ்டர்பன்ஸ். ஒருத்தர் கவுன்சிலராக ஜெயிச்சிட்டான் திமுகவில், ஒரு 100 சைக்கிளில் வந்து மாலை போட்டு அங்கேயே படுத்துக்குவான். அப்போ எது நடந்தாலும் சேலத்தில் அது சேலத்தினுடைய மாவட்ட திமுக அலுவலகமாக மாறி போயிடும். சார் அதில் அண்ணாதுரை நீங்கள் சொன்ன மாதிரி என்டிஆர், எம்ஜிஆர், புரட்சி தலைவி, இந்த மாதிரி 5-6 முதலமைச்சர்களே வேலை செஞ்சுருக்காங்க. எல்லாருமே வேலை கருணாநிதியும் வேலை செஞ்சுருக்காரு. வசனகர்த்தாவா சேலரி வாங்கினார சொல்லுவாங்க. அவருக்கு மட்டும் ஏன் அங்கே செலவு வைக்கணும்? அண்ணாதுரைக்கு வைக்கலாம், எம்ஜிஆருக்கு வைக்கலாம், ஜெயலலிதா அவங்களுக்கு வைக்கலாம், ஏன் வைக்கலாம்? இந்த பிரச்சனையை தூண்டி விட்டதே அண்ணாமலை தான். ரவிவர்மாவை தூண்டி விட்டு பேச வைக்கிறது. ஏன்னா ஒரு செல்ஃபி மாதிரி போட்டதை ட்ரோல் பண்ணுறாங்க. செங்கோட்டை முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார், செங்கோட்டை அப்புறம் ஒரு தாஜ்மஹால் இருக்குது, அதுக்கு முன்னாடி நிற்கிறார், பார்லிமெண்ட் முன்னாடி நிற்கிறார். இதெல்லாம் வளைச்சு போட பார்க்குறாங்களான்ற மாதிரி கிண்டல்லாம் கேலியும். இதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ணாமலையா சார்? உண்மையா? இல்லை அண்ணாமலை இல்லை. அண்ணாமலை இன்னைக்கு திமுக அண்ணா திமுக பாதிக்கப்பட்டவங்க பூரா போய் சரண்டர் ஆகிற இடம் நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி திண்டிவனம் ராமதாஸ். ஆமாம். யார் ஜெயலலிதாவில் பாதிக்கப்பட்டாலும் சரி, கருணாநிதி பாதிக்கப்பட்டாலும் சரி, நேரடியாக கண்டித்து அறிக்கை கொடுக்கக்கூடிய ஒரே தலைவன் யாருக்கிட்டே ராமதாஸ் தான். கருணாநிதி எதிர்ப்பார், நீ ஜெயலலிதா எதிர்ப்பார். எம்ஜிஆரை எதிர்த்தார் யார்? ராமதாஸ். அதற்கு பிறகு ராமதாஸுக்கு இப்போ 86 வயசு. மகன் வந்து அந்த கட்சியை வந்து கார்ப்பரேட் கட்சி ஆகிட்டார். ஏழை பாலை, ஏழை எளியவன், வன்னியர் சங்கம்லாம் எவ்வளோ வரக்கூடாது. இந்த பிரச்சனையை தூண்டி விட்டது யார் சார்? யாரும் தூண்டி விடலை. இது இயல்பாக என்ன நடந்ததுன்னா, நீங்கள் பிப்ரவரி மாதம் ஏற்காடு போகிறாரு. ஏற்காடு போகும்போது ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, அங்கே நின்று ஒரு செல்ஃபி எடுக்கிறார். செல்ஃபி எடுத்துட்டு அவருக்கு அங்கே ஒரு கருணாநிதி சிலை வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, இதை தன்னுடைய ஆசையாக சொல்கிறாரு. யாருக்கிட்ட? நேருக்கிட்ட சொல்கிறாரு. நேரு அதை கனவை நினைவாக்குறார். இது என்ன நடந்துன்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சரை வர்மாவுடைய மகன் வர்மாவை வர சொல்கிறார். கலெக்டர் தான் கூப்பிடுறாரு. அப்போ இவர் கூப்பிட்ட உடனே அவர் முடிவு பண்ணிட்டார். யார்? வர்மா. இதுக்கு தான் நம்ம இடத்த ஆட்டை போட்டுருவானுங்க. இடத்த சார் அவர் டீசெண்டாக சொன்னாரமே, சிஎம் ஸ்டாலின் வந்து இல்லை ஆசைப்பட்டா கொடுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையை யோசிச்சு சொல்லுங்க, ஊசி முழுகாதீங்க, அதை நீங்கள் சப்பக்கட்டே கட்டாதீங்க. முதலமைச்சர் அவர் வர சொல்கிறார். எதுக்கு? இடத்த கொடுத்துருப்பா, செலவு வைக்கணும். இதுதான் விஷயம். ஏன்னா ஒரு நாளைக்கு அங்கே 500 பேர் செல்ஃபி எடுக்கிறான். ஆமாம். எங்கே போகிறவன்? ஏற்காடு போகிறவன், காரில் போகிறவன், சைக்கிளில் போகிறவன், எல்லாரும் என்ன பண்ணுறான்? செல்ஃபி எடுக்கிறான். த மாடர்ன் தியேட்டர்ஸ் லிமிடெட் அப்படின்னு. நீங்கள் சேலத்தில் நீங்கள் திமுக கோட்டை யார் இருக்கும்போது, வீரபாண்டி ஆறுமுகம் இருக்கும்போது, இப்போ சேலம் வந்து திமுகவுக்கு ஓட்டை. 8 அதிமுக எம்எல்ஏ, 2 பாமக எம்எல்ஏ, 10 பேர். ஒரே ஒரு எம்எல்ஏ பணமரத்தை போட்டு ராஜேந்திரன் எம்எல்ஏ. அப்போ சேலத்தில் திமுக வாஷ் அவுட். சேலத்தில் திமுக தலைமையிடம் மாதிரி கிட்டத்தட்ட ஆகிப்போச்சு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, வீரபாண்டி ஆறுமுகம் குடும்பத்துக்கு இப்போ அதிகாரம் இல்லைன்னுனையும் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடுறது, எல்லாம் அதிமுக ஓட்டு போடுறோம் மாற்றி. சரியா? அப்போது திருச்சியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாரு நேருவை. பணமதிப்பட்டி ராஜேந்திரனால் வீரபாண்டி ஆறுமுகம் குடும்பத்தை மெயின்டைன் பண்ண முடியாது, கட்சியை மெயின்டைன் பண்ண முடியாது, ஆதரவாளர்களை ஏன்னா வீரபாண்டி ஆறுமுகத்தின் உதவியாளர் தான் பணமதிப்பட்டி ராஜேந்திரன், இப்போ எம்எல்ஏ ப்ளஸ் மாவட்ட செயலாளர். அவரால் வீரபாண்டி ஆறுமுகம் கும்பலை மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால தான் யாரை இம்போர்ட் பண்ணுறாங்க? நேருவை. அப்போது நேரு, கார்மேகம் கலெக்டர் 2 பேரும் வர்மா வர சொல்கிறாங்க. வர சொல்லி அந்த இடத்த எனக்கு கொடுத்துரு, நான் செலவு வைக்க போகிறேன். யார்? முதலமைச்சர் நிறைய கேட்குறாரு. ஆமாம். கேட்ட உடனே மறுபேச்செல்லாம் கொடுத்துட்றேன்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, இந்த 8.9 ஏக்கரோட குடியிருக்கானல்ல, அவன் பூரா காலியாயிடும். அவன் பூரா காலியாகிடும். ஏன்னா அவனுக்கு ப்ரைவசியே போயிடும், டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். அப்போ அவன் அந்தாலும் என்ன, அவன் வியாபாரி, அவன் ரியல் எஸ்டேட் ஓனர். யார்? வர்மா. ரவி வர்மா இல்லை, ரவி பையன். அப்போ அவன் என்ன பார்த்தாரு, நமக்கு நம்ம நம்பி இடம் வாங்கியிருக்கான், வீடு கட்டியிருக்கான், காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்கான், ஆஃபீஸ் வச்சுருக்கான், அத்தனை பேரும் டிஸ்டர்ப் ஆகும். அப்போது இவங்க முக்கியமாக, நமக்கு முதலமைச்சர் முக்கியமானா சரி முதலமைச்சரோட நம்ம முடியாதுன்னு சொல்லிடுவோம். அவன் இப்போ வீட்டில் புறப்படும் போதே மனைவி, மாமனார், மச்சான் படையோடு வர்றாரு. வந்து சொல்கிறாரு,
இவர் அவன் வியாபாரி எப்பவுமே தெளிவாக இருப்பான், அரசியல்வாதியை விட தெளிவாக இருப்பான். பெரியார் வந்து வியாபாரியாக இருந்து தான் அரசியல்வாதியாக மாறியவர், தெரியுமா அந்த வரலாறு? உண்மைதான். அப்போ பெரியார் ஒரு ஆளை பார்த்து இடம் போட்டுருவார். இவன் கடன் வாங்குவானா கொடுப்பானா, கடன் வாங்கினா கொடுக்க, வியாபாரி இப்போ கணக்கு போடுவான். ஆமாம், அவங்க தொழிலே அதுதானே. இவனுக்கு கடன் கொடுத்தா திருப்பி நாணயமாக எங்கள் அப்பா பெரிய வர்த்தகர் திருப்பூரில் என்ன, அப்போ ஆளை பார்த்தா சொல்லிடுவார், ஆளை பார்த்தா சொல்லிடுவார். எங்கள் அப்பா இல்லாதப்ப கடையில் நான் சரியாக கடன் கொடுத்துருவேன். கடன் கொடுத்துட்டு திருப்பி எங்கள் அப்பா தெரியாமல் காசு கேட்ட மிரட்டுவான். என்ன மிரட்டுவான்? உங்கள் அப்பாட்டே கொடுத்துறாங்குவான். ஏன்டா அவனை கடன் கொடுத்தேன்னு 1 டசன் பெல்ட் எடுத்து அடிப்பார். 1 டசன் பெல்ட்டு. அப்போ வந்து பிளாஸ்டிக்கில் பெல்ட் வரும். அப்போது அதுதான். அப்போது பர்மாவுடைய மகன் வரும்போது முதலமைச்சர் இந்த இடத்த கேட்குறாரு. இதை கொடுத்தோம்னா 8.9 ஏக்கராவில் இருக்கிற அத்தனை பேரும் பாதிக்கப்படுவான். நேரு மிரட்டினாரா சார்? மிரட்டு தான் செய்வார். கலெக்டர் மிரட்டுவார், நேரு மிரட்டுவார், ஏவா வேலு மிரட்டுறாரு. சார் ஏவா வேலு மிரட்டட்டும், நேரு மிரட்டட்டும், ஒரு அர்த்தம் இருக்குது. அவங்க மினிஸ்டராக இருக்காங்க, நெக்ஸ்ட் ஒரு போஸ்ட் கிடைக்கும், இன்னும் பதவி கிடைக்கும், இன்னும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் சிஎம் கிட்டேருந்து. கார் மேகம் கலெக்டருக்கு என்ன சம்பந்தம் சார்? கலெக்டர் எல்லாருமே கலெக்டர்கிட்ட, ஏன்னா கலெக்டர் தான் அந்த 8.9 ஏக்கர் ட்ரைனேஜ், பட்டா சிட்டா குடிநீர் வடிகால் வாரியம் எல்லாம் யார் கண்ட்ரோல் வருது? கலெக்டர். எல்லாம் கட் பண்ணிட்டாரு என்ன ஆகும்? பாத்ரூம் கூட போக முடியாது உள்ள குடி இருக்கிறவன். இது 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 யாரை வச்சு மிரட்டுவாங்க? வாட்டரை கட் பண்ணிட்டாருன்னா, ஏடா ஹைவேஸ் வழியாக அவங்க தண்ணி பைப் போகுதுன்னு கட் பண்ணிட்டாருன்னா இடம் தர முடியாதுன்னு சொன்ன ஒரு 2 நாள்ல அங்கே இன்ஸ்பெக்ஷன்லாம் வர பண்ணிட்டாங்க. அப்போ இதோட இன்னொரு விஷயம் நடந்திருக்குன்னா, ஒரு இடத்த வர்மா வந்து ஹவுசிங் போர்டு இடத்த 99 வருஷம் லீஸுக்கு ஒரு இடத்த வாங்கி வச்சிருந்துருக்காரு. அதை இரவோட இரவா ரத்து பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருக்காது. இரவோட இரவா அவங்க ரத்து பண்ணிட்டாங்க. அப்போ அவருக்கு பல முதலமைச்சர் விருப்பப்பட்டு ஒரு வேலை இந்த தமிழ்நாட்டில் நடக்க முடியலையா? இது யார்? நேரு, பணப்பருத்திப்பட்டி ராஜேந்திரன், ஏவா வேலு 2 பேரும் பிரஸ்டீஜ் இஷ்யூ. அதாவது கலைஞர் என்ன பண்ணுவார்னா, ஆற்காடு அப்படின்னா நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க, அதுக்கு கதையை முடிஞ்சுது. வேறு ஒன்றும் பார்க்க மாட்டார். ஆற்காடு அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கதையும் முடிஞ்சுது. அதே தான் இப்போ நேருவும் ஏவா வேலும் ஒரு 2 ஆற்காடு, 2 கலைஞருக்கு 1 ஆற்காடு, அவர் மகனுக்கு 2 ஆற்காடு. நேருவை கலைஞரே சொல்லுவாராம், ஏய் பஸ் ஸ்டாண்டை தவிர டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக நீ தான்டா உன்னோட இடமா இருக்குது அப்படின்னு கிண்டல் பண்ணுவாராம். ஆமாம். அப்போ 1 ஆற்காடு நீங்கள் சமாளிக்க முடியாது தமிழ்நாடு. இப்போ யார்? 2 ஆற்காடு. ஆமாம். அப்போ ஒரு வெங்கைய நாயுடுக்கும் இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா. அப்போ சொன்னாராம், யோ நாயுடு, நாயுடு போய் பார்த்துட்டு வாயா போயா, நம்மகிட்டே நாயுடு இருக்காருயா, வெங்கைய நாயுடுக்கு பதில் சொல்கிறதுக்கு. வெங்கைய நாயுடுக்கு பதில் சொல்ற நம்மகிட்டே நாயுடு இருக்காருயா, ஆற்காடு வீராசாமி நாயுடு போயான்னு. இப்போ ஒரு ரெட்டியார் இருக்கார், ஒரு நாயுடு இருக்கார். யார்? நேரு. ஓகே, 2 ஃபோர்ஸ் சேர்க்கிறாங்க. அப்போ பர்மா சென்னரி போய் உட்கார்ந்து போய் சேர்ந்த இடம் அண்ணாமலை. ஓ, அப்பதான் போற பிரஷர் அதிகமாகுது. இப்போ பிரசாத் தூக்கிடுவானுங்க, ஹவுசிங் போர்டு கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகுது. அதை பொண்டாடி சொல்லுது, எங்க வீட்டை சுற்றி எவன் வந்து போட்டோ எடுத்துட்டு போறான். ஆமா, ஃபோன் மிரட்டல் ஃபோன் வருது, கலெக்டர் பகிச்சுக்கிட்டோம். நமக்கு போய் ஒரே இடம் யாரு? அண்ணாமலை. கமலாலயம் தான். இங்க வந்து சரண்டர் ஆகி இது மாசம் உடனே அண்ணாமலை அறிக்கை கொடுக்குறாரு. அறிக்கை இதுதான் அண்ணாமலை களத்தில் குதிச்சு. கமலாலயமும் அண்ணாமலையும் ஒன்னா சார்? அதுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு இருக்கு. அண்ணாமலை என்ன சொல்லியிருப்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கமலாலயம் இப்போ வந்து யாரும் வர, அதாவது அங்கே அதாவது கமலாலயம் என்பது முதல்ல பார்ப்பனர்களுடைய தலைமையகமாக இருந்தது. இப்போ யாருடைய தலைமையகம்னா திராவிட இயக்கத்தினுடைய தலைமையகம் மாறிடுச்சு. யாருடைய இயக்கம்? ஆமாம், திராவிட இயக்கம். நீங்க கேட்டி ராகம் என்னான பக்கம் வர்றதில்லை. எஸ்வி சேகர், காயத்ரி, ரகுராம எல்லாத்தையுமே அடியில கேமரா வச்சிட்டார். எங்க இருக்கு கேமரான்னு தெரியல. கேசவ விநாயகம் உனக்கு சரண்டர்ப்பா, என்ன ஒன்றும் பண்ணிடாத, கேமரா எங்கேயே வச்சிடாத அப்படின்னு. அப்போ இப்போ கமலாலயம் ஒரு காலத்தில் ஆரிய தலைமையாக இருந்தது. இப்போ யாருடைய தலைமையமாக போச்சு? திராவிட தலைமையகம். அதனால் அண்ணாமலை தான் இப்போ அனைவருக்குமான ஆபத் பாந்தவன்.
அண்ணாமலை அறிக்கைக்கு தான் ஸ்டாலின் யோசிக்கிறார். ஏன்னா மேலிடம் டெல்லி அண்ணாமலையினுடைய குரல் இமயமலையில் பட்டு தெரிக்குது. இது திமுகவுக்கு பின்னடைவா, ஸ்டாலினுக்கு பின்னடைவா, என்ன யாருக்கு பின்னடைவு? மிகப்பெரிய பின்னடைவு. அதாவது இப்போ இருக்கிற வீடை, ஸ்டாலினுடைய வீடை அந்த உரிமையாளர் மிரட்டி வாங்கப்பட்டது. இப்போ இருக்கிற வீடு இப்போ இருக்கிற இல்லை செட்டில் பண்ண சொல்லுவாங்க, ரைட் செட்டில் பண்ணீங்க நீங்கள். இது பீனிக்ஸ் மகளுக்கு தியேட்டரு விவேகால் மிரட்டி வாங்கப்பட்டது. அது ஒரு ஆந்திராக்காரரு என்ஓசி வாங்குறதுக்கு ஜார்ஜுக்கு கமிஷன்ட்டு போகிறாரு, மரியாதை எழுதி கொடுத்துட்டு ஓடி போயிருந்தார். அப்போது இதுதான் திராவிட மாடல். ஏன் கங்கை மரம் கதையெல்லாம் தெரியுமில்ல உங்களுக்கு? ஆமாம். அப்போ அமிர்தாஞ்சலம் பில்டிங்கு நீங்கள் அந்த இப்போ அண்ணாதிமுக தலைமை அலுவலக தியேட்டர் இடிச்சிட்டாங்களா? அது என்ன தியேட்டர்? அது சபையார் தியேட்டரு. இப்படி பல தியேட்டர்கள் காணாம போச்சு, பல நிலங்கள் காணாம போச்சு, இப்போ பல இடங்கள் காணாம போச்சு. இப்போ கடைசியாக மாடர்ன் தியேட்டர்ஸே காணாம போச்சு. கருணாநிதி சிலை வைக்கிறதுல ஏன் சார் தொடர்ந்து பிரச்சனை? பேனா சிலை, நாங்க பேனா சிலையை வச்சா இடிப்பென்னு சீமான் சொன்னாரு. இப்ப மாடர்ன் தியேட்டர்ஸ் முன்னாடி சிலை வைக்கும் போது அண்ணாமலை கொதித்து எழுறாரு, எல்லாரும் அவரை வந்து ட்ரோல் பண்றாங்க ஸ்டாலினை. கருணாநிதியோட சிலைக்கு ஏன் சார் இந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில்? இல்லை, கருணாநிதியுடைய சிலை விட வேண்டிய இடம் அண்ணா அறிவாலயம், கலைஞர் அறிவாலயம், எல்லாருக்கும் கட்சி ஆஃபீஸ் இருக்கு. ஆமாம். திமுகவுக்கு 35 மாவட்டங்கள்லையும் கட்சி ஆஃபீஸ் இருக்குது. அதுக்குள்ளே எத்தனை சிலை எத்தனை அடி உயரத்தில் வச்சாலும் யாரும் கேட்க போகிறதில்ல. இப்போது கடலுக்குள்ளே சிலை வைக்க வேண்டிய தேவை இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அப்போது அண்ணா சிலை இப்போ ஆளே போகிறதில்ல. அண்ணா சிலைக்கு எம்ஜிஆர் சிலைக்கு இப்போ யாரும் போகிறதில்ல. நேராக எம்ஜிஆர் சிலைக்கு போகிறவன் நேராக பின்னாடி ஜெயலலிதா சிலைக்கு தான் போகிறான், அம்மா சிலையை பார்க்க போகிறான். இப்போது அதே போல் அண்ணா சிலையை பார்க்குறதுக்கு யாரும் போகிறதில்ல. நேராக எங்கே போகிறான்? கருணாநிதி சமாதிக்கு தான் போகிறான். நீங்கள் திமுகவுடைய நோட்டீஸில் கூட நீங்கள் பெரியார் சின்ன ஸ்டாம்ப் சைஸில் வந்துட்டார். ஆமாம். அண்ணாதுரை அதை விட சின்னதாக வந்துட்டார். ஆமாம். இப்போது கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி 3 தான் பிரம்மாண்ட படம். டோக்கனில் யார் ஃபோட்டோவும் இல்லை, சிஎம் ஸ்டாலின் அவரோட ஃபோட்டோ தான் இருக்குது, 6000 ரூபாய் டோக்கனில். அப்போ பெரியார் எங்கேயா? அவர் எந்த அண்ணா எங்கே? அவர் ஆளை காணாம். இப்போ கருணாநிதி இங்கே காணாம போச்சு. இனி அடுத்து ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி படம் தான் வரும். இப்போ இதுதான். அப்போது கலைஞரை பொறுத்தவரை கலைஞர் மாடர்ன் ஸ்டுடியோ முன்னாடி தன்னுடைய சிலை இருக்குன்னு அவரே விரும்பலை. விரும்பினா யார்கிட்ட சொல்லியிருப்பாரு? அப்போவே ஆற்காடு வீராஜ் சேலம் வீரபாண்டி ஆறுமுடி சொல்லியிருப்பாரு, வருமாட்ட சொல்லியிருப்பாரு. நைட்டே பீடம் கட்டி காலையில் சிலை திறந்துருப்பாங்க. சார் தான் இருக்கும்போது சிலை அப்படின்றத விட தான் அப்பாவோட சிலையை வைக்கணும்னு ஒரு பையன். அது மட்டும் இல்லை சார், மாடர்ன் தியேட்டர்ஸில் அவர் சம்பளத்துக்கு வசனகர்த்தாவாக கருணாநிதி வேலை செஞ்சுருக்காரு. அவங்க கோரிக்கையிலே ஒரு நியாயம் இருக்க தானே சார் செய்யுது? இல்லை, நியாயம் அதாவது சிலை என்பது மக்கள் வைக்கணும், அதுதான் சிலைக்கு மரியாதை. பையன் வைக்கக்கூடாது. சிலை என்பது மக்கள் வந்து தலைவனுக்கு சிலை வச்சு கொண்டாடணும், தலைவனை தலையில் தூக்கிட்டு ஆடணும். அதுதான் ஒரு தலைவனுக்கான தகுதியே தவிர நீங்கள் தனக்குத்தானே செலவு. மாயாவதி தான் நிறைய செலவு வச்சுது. எங்கள் யூபியில் யானை சிலையும் மாயாவதி சிலையும். இப்போ என்னாச்சு? மாயாவதி எங்கே போச்சுன்னு தெரியல. உனக்கு சிலைன்னு வாங்க, அவர் உழைச்ச உழைப்புக்கு மக்களால் சிலை வைக்கணும், அதுதான் தலைவனுக்கான தகுதி. அழகுன்றீங்க. உயிரோடு இருக்கும்போது தானே சிலை வச்சுட்டு எம்ஜிஆர் இறந்த போது கடப்பால குத்துனா பார்த்தீங்களா? தம்பி என்னுடைய நெஞ்சில் தான் குத்துனான், முதுகில் குத்துலினாரு. அப்போது அவனுக்கு கருணாநிதி மேலே எவ்வளவு வெறுப்பு இருந்தா கட்டப்பாறை எடுத்துகிட்டு போய் உடைச்ச அந்த படத்தை பார்த்தீங்களா? அதிமுக தொண்டை அத்தனை பேர் போய், ஏன்னா வேறு சிலையே கிடைக்கலையா? இல்லை வேறு எத்தனையோ வெள்ளைக்கார சிலை இருக்குது. நம்மளை அடக்கி ஆண்டவனுடைய சிலை எத்தனை சிலை எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. அதெல்லாம் இடிக்கலாம். அவன் யாரை போய் இடித்தான்? கருணாநிதி சிலை இடித்தான் எம்ஜிஆர் இறந்த அன்னைக்கு. இப்போ பேனா சிலை பெண்டிங்கில் இருக்கா? அந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கா? சீமான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு, அது வந்து சுற்றுச்சூழலை பாதிக்கும், அது இயற்கை வளம், மெரினா பீச்சு ஒரு உலக புகழ் பெற்றது, அங்கே வைக்கக்கூடாது, வச்சா உடைப்பேன் அப்படின்னு போல்டாக யாருமே சொன்னதில்லை இது வரைக்கும். ஒரு சிலை வச்சா வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க, வச்சா உடைப்பேன்னு சொன்ன தைரியமாக சொல்லியிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? பெண்டிங்கில் இருக்கா, ப்ராசஸில் இருக்கா சார்? இல்லை, ப்ராசஸில் தான் இருக்குது. ஆமாம். அதாவது அதான் சொல்ல வந்தேன். என்னென்னா, மெரினா பீச்சுக்கு வருகிற சுற்றுலா பயணிகள் கண்டிப்பாக பேனா சிலைக்கு போவான், செல்ஃபி எடுப்பான். கருணாநிதி காலங்காலமாக நீங்கள் திருவள்ளுவருக்கு சிலை வச்ச மாதிரி, எங்கே கன்னியாகுமரி சிலை வச்ச மாதிரி பேனா இருக்க வரை கருணாநிதி நினைப்பார். இதை திமுகவில் சுபவீர பாண்டியனும் திருமாவேளனும் தான் கொடுத்த ஐடியா. அது
ஏன்னா மெரினா பீச்சுனா அது ஒரு சுடுகாடாக மாறி போயிடுச்சு. அதனால் இந்த பேனா சிலை நீங்கள் சுற்றுலா பயணி கடலுக்குள்ளே போவான், எங்கள் திருவள்ளுவர் பார்க்க போகிறது மாதிரி. அதே போல் அது ஒரு வரலாற்று சுவடு இருக்கட்டும்னு முடிவு பண்ணாங்க. அது கண்டிப்பாக திமுக ஆட்சி முடிவதற்குள்ளே என்ஓசிலாம் கொடுத்துட்டான், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ஓசிலாம் கொடுத்துட்டா வாங்கிடுவாங்க. அது செகண்ட் லாங்கஸ்ட் பீச் சார் வேர்ல்டுலேயே. அங்கே வந்து இந்த மாதிரி பண்ணுறது தப்பு அப்படின்றீங்க. இப்போ அது நடக்குமா? நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். திமுக நடக்கும், பிஜேபி அதுக்கு அனுமதி கொடுத்துரும். சரி சார், மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு முன்னாடி சிலை வைப்பாங்களா? இப்போ என்ன ப்ராசஸில் இருக்குது, என்ன சொல்கிறாங்க சார்? வர்மா ஃபேமிலி என்ன பயந்துருமா, அடி பண்ணியுமா, இல்லை அண்ணாமலையோடையே இருந்து தொடர்ந்து ஃபைட் பண்ணுவாங்களா சார்? அவங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. யார்? வர்மா ஃபேமிலி. கண்டிப்பாக இது சிலை வைத்தால் உள்ள வணிக நிறுவனங்கள், வீடு, ரெசிடென்ஷியல் ஃப்ளாட்ஸு அத்தனை பேருக்குமே நீங்கள் அதை இடத்த காலி பண்ணுறது தவிர வழியே இல்லை. அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே சிலை வைத்தால் நாங்கள் குடியிருக்க முடியாது, அதுக்கு அக்ரிமெண்ட் இருக்கும், அவங்க கோர்ட்டு கேஸுன்னு அத்தனை பேருக்கு கோர்ட்டுக்கு போயிடுவான். ஆமாம், ஒரே நேரத்தில் ஒரு 50 வழக்கு பதிவாயிரும். ஸோ பிரச்சனை பெருசாக தான் ஆகும். பிரச்சனை முடிவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வீரபாண்டிய ஆறுமுகமும் கருணாநிதியுமே செய்ய துணியாத செயல் இது. அவருக்கு தெரியுமா இல்லையா? எப்போ இங்கே ஒரு சிலை வச்சா நல்லா இருக்குமேனு கண்டிப்பாக வீரபாண்டியாரும் கருணாநிதி பேசியிருப்பாங்க. அதனால தான் வர்மா வர வச்சு அங்கேயே உட்காந்து பேசியிருக்காங்க. கன்னத்தை கிள்னாரா யார்? கலைஞர். வர்மாவுடைய ஏப்பா எனக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறிடாத, இது இடிச்சிடாத. அப்போது வர்மா நினச்சிருந்தா நீங்கள் அந்த இடிச்சிருக்கலாம். 2007க்கு முன்னாடி தான் நிலைமை. அவர் இடிக்கலை. ஏன் இடிக்கலை? அவருக்கே ஒரு ரசனை, ஒரு டீசெண்டான கோரிக்கை தான் வச்சார், நல்ல கோரிக்கை தான். ஆனால் சிலை வைக்கிறது டிஸ்டர்ப் ஆகும். இல்லை, நீங்கள் கோரிக்கை வைப்பதற்கு முன்பே வர்மா அதை இடிக்கலைன்னு. ஆமாம், அது ஒரு பொக்கிஷம் மாதிரி சார். சிஎம்ஏ செல்ஃப் எடுக்கிறாரு சார். அப்போ அது அவரே விரும்பி இருக்காரு. அதை கருணாநிதியே சிலை வச்சு அந்த இடத்த ரணகலப்படுத்துன்னு விரும்பலை. புரியுது. ஆனால் அதை தப்பாக என்ன கேட்டால், ஸ்டாலினை விட நீங்கள் நேருவுடைய விருப்பம்தான் அதிகம். ஏன்னா அரசியல்வாதிகள் எப்பவுமே ஜால்ரா பார்ட்டி தான் அதிகம். தலைவர் நம்ம தலைவருக்கு ஒரு செலவு வச்சார், அருமையாக இருக்கும். இப்படி கூட யோசனை சொல்லியிருக்கலாம். இதை ஒட்டி ஸ்டாலின் நீங்கள் அவரை வர சொல்லுங்க, பேசுவோம். வர சொல்லுங்க, பேசுவோம். இது வந்து ஸ்டாலினுக்கு இயற்கையாகவே அவ்வளோ ஆர்வம் இருந்ததுன்னா, ஏப்பா நேருவை கூப்பிட்டு இல்லை பணமதி ராஜன் இதை ஸ்மூத்தாக முடித்து எப்படியாவது செலவுக்கு ஏற்பாடு வேலையை கொடுத்துட்டு போயிருப்பார். அப்போது நேருவோ இல்லை எனக்கு பணமதிப்பட்டி ராஜேந்திரன் அவ்வளோ பெரிய சிந்தனையாளர் எனக்கு தெரியல. அப்போ இது நேரு தான். நேரு தானே சொல்லியிருப்பாரு, பின்னணியில் இருக்கார். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.